ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழி திறந்து தான் ஆகணும். இது இயற்கையினுடைய நீதி. அந்த வகையில் முசந்தம் அப்படின்னு சொல்லி ஓமனுக்கு பக்கத்தில் ஒரு தீபகற்பம் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு பதிலாக ஏன் அந்த தீவு வழியாக பயணப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு இப்போ அமெரிக்கா எடுக்க போகிறாங்க. அது அவ்வளவு எளிதல்ல. இன்னொரு பனாமா கால்வாயை தோண்டுவதற்கு சமம். அதை செய்ய முடியுமா? அதைத்தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். புதிய கால்வாய் ஓமனுக்கு அருகே பிரம்மாண்டமாய், அதை தவிர்த்து இங்கே குவித்து வைத்திருக்கிறார்களே காசு, அது மன்னி சுங்க வரிலாம் கட்டணும்னு இப்போ ஈரான் பயங்கரமாக எச்சரிக்கைலாம் எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பொழுதோட போருன்னு பேசி நமக்கே போர் அடிச்சு போச்சு. ஆனால் ஒரு பாரசீக புத்தாண்டு தொடர்பான ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடம், அதில் ஏகப்பட்ட வகையான சாப்பாடு இல்லையா? சாப்பாடுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் பிரியாணினா கேட்கவா வேணும். ஊரே ஒன்று கூடி சாப்பிடக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த நவ்ரூஸ் அப்படிங்கிற அந்த திருவிழா. இது வெறுமன குர்துக்கள் மட்டும் இல்லை, துருக்கிய மக்கள், பார்சி மக்கள் நம்ம ஊரில் இருக்காங்கல்ல, அவங்க இது எல்லாருமே இந்த விழாவை வந்து கொண்டாடுவாங்க. இவங்க எல்லாருக்குமே பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக இந்த நவ்ரூஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஈரான்லையும் இதைத்தான் கேலண்டரில் முதல் நாளாக வச்சுருக்காங்க. ஸோ வசந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த காட்சிகளை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளார் ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. ரைட்டா? நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் இன்னொருத்தவங்க சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனப்பக்குவம் இருக்குது. தொடர்ச்சியாக எனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா இப்போ இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்குது. அதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சர்வதேச கடல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஈரானிய கடற்படையினுடைய அந்த இலக்குகளை மையமாக வச்சு டார்கெட் பண்ணி ஏர் ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டே இருக்காங்க. தைரியமான ஆளுகளாக இருந்தால் தரைப்படையை உள்ளே இறக்கி பாருங்கள். அதற்கு பிறகு தெரியும் ஈரானுடைய ஆட்டம் என்ன அப்படின்னு. அதை செஞ்சு பார்க்குறதுக்கு அமெரிக்காவுக்கு கட்ஸ் இல்லை. பட் 300 கிலோமீட்டர் தள்ளியே நின்று இப்போ போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த USS ட்ரிபோலி கப்பல் இருக்குல்ல, அதை வச்சு விளையாட்டு காமிக்க போகிறாங்க. எப்போ செய்ய போகிறாங்கன்னு தெரில. அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் யார்? ஜப்பான் தான். வேறு யார்? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தவிர்த்து வேறு வழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதில் ஒரு விஞ்ஞானிகளால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடம் தான் இந்த ஓமனுக்கு பக்கத்தில் கரடு முரடான முசந்தம் அப்படிங்கிற தீபகற்பத்தின் வழியாக பயணம் மேற்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு கால்வாயை உருவாக்குறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட செலவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வரிசையாக நான் சொல்கிறேன். உலகினுடைய எரிசக்தி உயிர்நாடியை வெறுமன 21 மைல் அகலம் இருக்கக்கூடிய மலைகளால் சூழப்பட்ட புவிசார் அரசியல் பதற்றங்கள் நிறைந்த ஒரு வழித்தடத்தின் வழியாக செல்வதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில். ரைட்டா? அதுக்கு அப்படியே பேரலாக பாரசீக வளைகுடா மற்றும் ஓமனுடைய முசந்தம் அப்படிங்கிற தீபகற்பம், இது உண்மையிலேயே மிக உயரமான தடைகளை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீபகற்பம் எளிதில் தூர்வாடக்கூடிய அளவுக்கு மென்மையான மணல்களால் ஆனது கிடையாது. இது கரடுமுரடான ஹஜார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலையில் வந்து பாறைகள் தான் இருக்கும். அந்த பாறைகளுடைய மிச்ச எச்சங்கள் தான் இது கடல் பகுதியில் அப்படியே திண்மங்களாக இருக்குது. அதை தோண்டி எடுக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. சுண்ணாம்பு பாறை சிகரங்கள் மாதிரி உயர்ந்திருக்குங்கிறாங்க. கடற்கரையில் இருந்து வியக்கத்தக்க முறையில் ரொம்ப பெரிய அளவில் ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சில பகுதிகளில் 6500 அடிக்கு மேலே அது உயர்ந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட இடத்துல கடல் இருக்குது. அந்த கடலுக்கு உள்ளேயே மலைகளும் இருந்ததுன்னா அந்த மலையை நீங்கள் உடைக்கணும். தீபகற்பம் அப்படிங்கிறது என்னது உங்களுக்கே தெரியும். இந்தியாவே ஒரு தீபகற்ப நாடு தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, அதில் ஒரு கால்வாய் தோன்றது எவ்வளவு டஃப்பான விஷயம். ஒரு ஒப்பீட்டுக்காக சில விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பனாமா கால்வாய் அது மனிதனால் தோண்டப்பட்டது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த பனாமா கால்வாய் அப்படிங்கிறது அமெரிக்கா தான் பெரிய அளவில் முயற்சி பண்ணி அதை தோண்டினாங்க. பட் இன்றைக்கி சீனா தான் அதற்கான வரியை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ பனாமா அப்படிங்கிறது சீனா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க.
இப்போது சுமார் $5 பில்லியன் அப்படிங்கிற பெரிய பொருட்செலவில் கட்டப்பட்ட பனாமா கால்வாய் அதனுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நீண்டதாக இருந்தது, ரொம்ப காலமாக கட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ முசந்தம் கால்வாயை முன்வைக்கிறாங்க. இதை விட பன்மடங்கு பெரிதாக நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை தொடும். எதுக்கு? இந்த முசந்தம் அப்படிங்கிற அந்த தீபகற்பத்துக்குள்ள இந்த கால்வாயை கட்டுறதுக்கு. அது அவ்வளவு சாதாரண விஷயமும் கிடையாதுங்கிறாங்க. அப்போ இந்த கால்வாயை தோன்றதுக்கே பல வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது போரையே நிறுத்திட்டாங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியே போயிட்டு வந்துடலாம்ல. இந்த ஐடியா ஏன் அமெரிக்காவுக்கு வரமாட்டேங்குதுங்கிற கொஸ்டினை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. உலகத்தினுடைய மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு LNG இருக்குல்ல, அதில் ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரத்தில் 2 முறை தாக்கியிருக்காங்க. எங்கே? கத்தாரில் வந்து அடிக்கடி இந்த மாதிரியான தாக்குதல் நடைபெறதுனால அந்த ரிஃபைனரி அப்படிங்கிறது நின்று போச்சு, க்ரூட் ஆயிலுக்கான ரிஃபைனரி. ஸோ சவுத் பார்ஸ் அப்படிங்கிற அந்த எரிவாயு வயலை மொத்தமாக வந்து அழிச்சிடுவோம் அப்படின்னு இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வயலுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க அமெரிக்கா. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் முன்னாடி வராங்க, அப்புறம் பின்னாடி போகிறாங்க. பட் கத்தாரில் அட்டாக் நடக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கான எண்ணெய் சப்ளையை கட் பண்ணுற மாதிரி, யார்? அமெரிக்காவுக்கான எண்ணெய் சப்ளையை கட் பண்ணுற மாதிரி. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஈரானுக்கு எச்சரிக்கை பறந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் போர்க்கால சூழலில் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கத்தானே செய்யும். இதை விட பெரிய பியூட்டி என்னன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகிறதுக்கு சுங்க வரி வசூலிக்கிறாங்களாம் ஈரான். அதாவது அமெரிக்கா இஸ்ரேலிய கப்பல் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. மீதி எந்த நாட்டு கப்பல் வந்தாலுமே அதற்கான வரியும் கட்டணமும் வசூலிக்கிறாங்க. இது நடைமுறையில் இருக்கிறது தான். ஆனால் வித்தியாசமான நடைமுறை என்னென்னா, அது எல்லாமே சீனாவினுடைய யுவான் நாணயத்தை பயன்படுத்தி வாங்குறாங்க. அதனுடைய மதிப்பு என்னவோ அதை பயன்படுத்தி வாங்குறாங்க. இதனால் ஈரானுக்கு ரெட்டிப்பு லாபம் இல்லை, பல மடங்கு லாபம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. ஸோ ரியால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ சீனாவினுடைய யுவானை வாங்குறது ஈரானுக்கு பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சுங்க கட்டணங்களையும் வரிகளையும் விதிப்பதற்கு ஒரு மசோதாவை ஈரான் நாடாளுமன்றம் பரிசீலனை பண்ணி வரதா சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் அப்ளை பண்ணி அதை வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போர் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இப்போ எனக்கு அதுக்கான பதில் வந்து கிடச்சிருக்கு. உலகத்தில் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நாடுகள் அமெரிக்காவால், இந்தியாவுக்கு கூட பொருளாதார தடை பொக்ரானில் அணுகுண்டு சோதனை செய்யப்பட்ட போது ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த தடை விலக்கி கொள்ளப்பட்டது. ரஷ்யாவுக்கும் அதே மாதிரி பொருளாதார தடைகள் இன்னமும் இருக்குது. அதே மாதிரி ஈரானுக்கும் பொருளாதார தடைகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈரான் இந்த போரை கையில் எடுத்தாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடினாங்க. இப்போ அமெரிக்கா அடிபணிஞ்சு கீழே வருது. உங்கள் மீது இருக்கக்கூடிய அத்துணை பொருளாதார தடைகளையும் நீக்கிடுறோம், உங்ககிட்ட இருந்து என்ன வாங்குகிறோம், வர்த்தகம் பண்ணுறோம், எனக்கு கொடு, போரை நிப்பாட்டு அப்படின்னு இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இது ஈரானுக்கான பெரிய சக்ஸஸாக பார்க்கப்படுது. பட் இதற்கு ஈரான் ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ரஷ்யாவினுடைய RT நியூஸ் அதனுடைய ரிப்போர்ட்டர் அண்ட் கேமராமேன் வந்து லெபனானில் செய்திகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா லெபனானில் இஸ்ரேல் வந்து தேவையற்ற முறையில் போர் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போது RT ஊடகத்தினுடைய செய்தியாளர்கள் ஸ்டீவ் ஸ்னீனி அப்படிங்கிற நபர், ஒளிப்பதிவாளர், இந்த 2 பேருமே லைவ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பாம் வந்து வெடிக்குது. அந்த காட்சியை என்னால் ப்ளே பண்ண முடியல. பட் அந்த அட்டாக் ரொம்ப மோசமாக இருந்தது. இதில் 2 பேருமே உயிர் தப்பிட்டாங்க அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல். இது மட்டும் இல்லை, 2 பேருக்கு காயமடைஞ்சிருக்கு. ஒரு தான் ஆடா விட்டாலும் தன் சதையாடும்பாங்க. அது மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தான். நம்ம இனத்தவங்க தானே, அப்போ நம்ம வருத்தப்படாட்டி வேற என்ன, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாட்டி அப்புறம் என்ன விஷயம். மக்களுக்கு உண்மையிலேயே தெளிவாக தெரியுது எது சரி எது தப்புன்னு. அந்த வகையில் ஜப்பானில் டகாய்ச்சிங்கிற அந்த பிரதமருக்கு எதிராக இப்போது மக்கள் ஒன்று கூடி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ட்ரம்ப்பை அவங்க சந்திக்க போகிறாங்க. சந்திக்கிறதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஜப்பானிய தெருக்களில் 11,000 மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க. டகாய்ச்சி நீங்கள் செய்கிறது தப்பு அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. ஈரான் மீது தார்மீகமாக போர் தொடுப்பதற்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிற பதாகைகளை ஏந்திருக்காங்க. 82% பேர் வந்து ஜப்பானில் போரை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட் ட்ரூப்ஸை வந்து நீங்கள் மிடில் ஈஸ்ட்டை நோக்கி நகர்த்துறது எங்களுக்கு பிடிக்கல, ஜப்பான் இந்த போரில் பங்கெடுத்துப்பது ஜப்பானுக்கு தான் ஆபத்து, ஹிரோஷிமா நாகசாகி தான் எங்களுடைய நினைவுகளுக்கு வருது அப்படின்னு சொல்லி மக்கள் பதாகைகளை ஏந்தி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இப்போது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஜப்பானுடைய எதிர்காலம் வாஷிங்டன் கையில் கிடையாது, அது எங்களோட கையில் இருக்குது, எங்களுடைய உழைப்பில் இருக்குது அப்படின்னு ஜப்பான் மக்கள் நம்புகிறாங்க. இது வந்து உணர்வுபூர்வமான விஷயம், இதில் விளையாடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அந்த நாட்டினுடைய பொதுமக்கள் கோரிக்கையாக வைக்கிறாங்க.
கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்ட போராட்டங்களும் ஜப்பான் சந்திக்கக்கூடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் பறந்திருக்கு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.